ஒரு குட்டி ஸ்டோரி. மலைகளுக்கு நடுவில் ஒரு நகரத்தில் அழகான, அறிவான, ஸ்மார்ட்டான ஹரிணின்னு ஒரு பொண்ணு இருந்தாள். ஹரிணியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே படித்து முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருந்தாங்க. பட் ஹரிணி என்னன்னா, சொந்தமாக ஹேண்ட்மேட் சோப் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருந்தாள். அதனால் ஹரிணி என்ன பண்ணுறா, அவங்க அப்பா கிட்ட கொஞ்சம் காசு கடன் வாங்கிட்டு வீட்லேயே நேச்சுரல் சோப் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறா. ஸ்டார்டிங்கில் எந்த சோப்புமே சேல்ஸ் ஆகலை. செஞ்சது எல்லாமே அப்படியே தான் இருந்துச்சு. ஹரிணி அந்த சோப்பை கடைக்கு கொண்டு போக சொல்ல கடைக்காரங்க எல்லாம் என்கிட்ட பிராண்டட் சோப்பே இருக்குது, உந்து வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஹரிணியோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே ஹரிணிக்கு கண்டினியூஸாக கால் பண்ணி, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத வேலை, இதை விட்டுடு அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. பட் ஹரிணி எதையுமே விடலை. ஒரு நாள் ஹரிணி பார்க்கில் உட்காந்துட்டு இருந்தாள். அப்போ பார்க்கில் இருந்த வாட்ச்மேன் லைட்டை ஆன் பண்ணார். அந்த லைட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பிளிங்க் ஆச்சு, அப்புறமா கொஞ்சம் பிரைட்னஸில் எரிஞ்சுது, அப்புறமா நல்லா பிரைட்டாக எரிஞ்சுது. அதை பார்த்து தான் ஹரிணி சிரிச்சா. ஸோ இது போல் தான் நம்மளுடைய பிஸ்னஸும் ஸ்டார்டிங் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளே செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணிவிட்டு அவளுடைய பிஸ்னஸை வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாலேயும் ப்ரொமோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணான். வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணான். அந்த சோப்பை அவங்க எப்படி செய்கிறாங்க, அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணுறாங்க, அதோடைய பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேல்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு 18 months கண்டினியூஸாக பண்ணதுக்கப்புறமா ஒரு பெரிய ஆர்டர் ஒன்று ஹரிணிக்கு வந்தது, ஒரு வெல்னஸ் ரெசார்ட்ஸ்லேருந்து. ஸோ அதுதான் அவங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இப்போது ஹரிணி ஆர்கானிக் பார்த்திங்கன்னா அந்த நகரத்தில் ரொம்ப ஃபேமஸாக ஒரு பிராண்டட் சோப்பாகவே இருந்துச்சு. ஸோ அங்கே 20 பேருக்கு மேலே ஹரிணிக்கிட்ட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்னென்னா, நம்ம என்ன ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, ஒர்க் பண்ணாலும் சரி, நம்ம கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கணும். நம்மளுடைய சக்ஸஸ் பார்த்திங்கன்னா அந்த லைட்டை போல தான். ஃபஸ்ட்டு பிளிங்க் ஆகும், அப்புறமா கொஞ்சம் பிரைட்னஸில் எரியும், அப்புறமா நல்லா பிரைட்டாக எரியும். ஸோ நம்மளையும் கான்சிஸ்டன்ஸாக ஒர்க் பண்ணோம்னா நம்மளுடைய பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகும். ஸோ இது போல் உங்களுடைய நேமை வச்சு நாங்கள் குட்டி ஸ்டோரி சொல்லணுன்னா உங்களுடைய பேரை கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வர குட்டி ஸ்டோரியில் உங்களுடைய நேமை வச்சு நாங்கள் ஸ்டோரி சொல்கிறோம். தேங்க்யூ.